ஹலோ மக்களே, இன்னைக்கு நான் ஒரு செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தாங்க வந்திருக்கேன். யார் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ங்க. பென்ஷனோட வரக்கூடிய ஒரு ஜாப். இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அதனால நமக்கு தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது, நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இதில் அப்படின்றது நம்ம பார்ப்போம். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஆன்லைன் மூலியமாக தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது என்னைக்கு அப்படின்னு சொல்ல பார்த்தோன்னா 17ஆம் தேதி 1வது மாதம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன், அதாவது ஆன்லைன் மூலியமாக நீங்கள் கடைசி என்னைக்கு வரைக்கும் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 16ஆவது தேதி 2வது மாதம் வரைக்கும் சப்மிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சென்னையில் தாங்க இந்த நிறுவனம் இருக்குது. சரிங்களா? அடையார் சென்னை அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க இல்லையா? சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அடையார் சென்னை அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இவங்க தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டெக்னீஷியனுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. எத்தனை நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 41 போஸ்ட்டுங்க. பே லெவல் 2 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து லைக் 38,483 ரூபா சேலரியாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்பர் ஏஜ் லிமிட், வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 28 வயசு வரைக்குமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது போக வந்து நீங்கள் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது டீட்டெயில்டாக அவங்க இந்த பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். போய் கிளிக் பண்ணி அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே போஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் இல்லைனா எலக்ட்ரானிக் மெக்கானிக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பாருங்கள், நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும், இல்லை ஐடிஐ படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து லைக் 31 வயசு வரைக்குமே ஓபிசி கேண்டிடேட்க்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி லெபார்ட்டரி அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே வந்து 7 போஸ்ட் இருக்குங்க. அதுக்குமே நீங்கள் 10th படிச்சிருந்தாலோ இல்லை ஈக்குவலண்ட் ஐடிஐ படிச்சிருந்தாலுமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 55% நீங்கள் 10th வாங்கியிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஏர் கண்டிஷனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்குமே நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்றது தாங்க சொல்லியிருக்காங்க. 28 வயசு 3 போஸ்ட்டு அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு போக அப்படின்னா ட்ராட்மேன் சிவில் அப்படின்ற ஒரு ட்ராட்மேன் தெரியும் இல்லையா, நமக்கு அவங்க சிவில் கேட்டகரியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து 2 போஸ்ட் இருக்குங்க. ஸோ அதுக்குமே நீங்கள் 10th படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10th ஆர் ஈக்குவலண்ட் வித் சயின்ஸ் வித் மினிமம் ஆஃப் 55 அண்ட் ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் ட்ராட்ஸ்மேன்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ நீங்கள் படிச்சிருந்துருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமுமே ஃபிசியோதெரபி அப்படின்ற ஒரு போஸ்ட்டுமே எதிர்பார்க்குறாங்க. இது வந்து ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் ஃபிசியோதெரபி நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? அதே போக மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது போக வந்து நர்சிங் ஆர் மிட்வைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவுமே நீங்கள் வந்து ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருக்கணும் நர்சிங்லேயோ இல்லை மிட்வைஃப்லேயோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது போக வந்து கேட்ரிங் ஹாஸ்பிட்டாலிட்டி அசிஸ்டண்ட் அப்படின்றதுமே இதுக்குமே அதே தாங்க. நீங்கள் ஐடிஐ டிப்ளமோ இல்லைனா 2 இயர்ஸ் ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து கேட்ரிங்லேயோ ஹாஸ்பிட்டாலிட்டி அசிஸ்டன்ட் ட்ரேடுக்குள்ளே நீங்கள் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லேப் அனிமல் ஹேண்ட்லிங் அண்ட் ப்ரீடிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குமே நீங்கள் ஐடிஐயில் வந்து லேப் அனிமல் ஹேண்ட்லிங் அப்படின்ற ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் படிச்சிருந்தா பெட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இங்கே கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் கீப்பிங்க்கு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் வேறு இருக்குது. சரிங்களா? ஹவுஸ் கீப்பிங்கெல்லாம் 10th படிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார்மசிஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து ஈக்குவலண்ட்டாக ஒரு ஐடிஐ டிகிரி டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இங்கே இருக்கணும், நம்மளோட ஐடி ரிலேட்டடாக நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இது எல்லாமே ஒர்க்காக இருக்குங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட்டு, ப்ரோக்ராமிங் சிஸ்டம் இதுக்குமே நீங்கள் வந்து ஐடிஐலேருந்து கோப்பா சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ்க்கு தாங்க அவங்க உங்களுக்கு இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை ரெக்ரூட் இருக்காங்க. இது நம்ம சென்னை பேஸ்ட் ஒரு கன்சர்ன்னால போஸ்டிங் வந்து நிச்சயமாக வந்து சென்னையில் தான் இருக்கும். அதனால கவர்மெண்ட்ஸ் ஜாபு சென்னையில் கை நிறைய சம்பளத்தோடு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தானே இருக்கும். அங்கே பாருங்கள், இதுமாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். த எம்ப்ளாயீஸ் ஆஃப் CLRI ஆர் ரிலையபிள் டு கெட் ட்ரான்ஸ்ஃபர்ட் அண்ட் போஸ்டட் எய்தர் அட் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இல்லை வேறு ஏதாவது ரீஜனல் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும்
அப்பப்போ போஸ்டிங் வரலாம். ஜலந்தரில் இருக்குது, கான்பூரில் இருக்குது, கொல்கட்டாவில் இருக்குது, அகமதாபாத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆனால் மெயின் போஸ்டிங் வந்து மோஸ்ட்லி இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னை தாங்க. ஸோ டெஃபினட்டாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? வேறு ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சர்டிஃபிகேட்ஸு, உங்களோட மார்க் ஷீட்ஸு, செமஸ்டர் வைஸு, டாக்குமெண்ட்ஸ் வைஸு அதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் அது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது போக ஒரு லிஸ்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஒரு வெப்சைட்டில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ப்ரொபோஷனரி பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் இதோட லிங்க்கை கொடுத்துட்றேன். போய் கிளிக் பண்ணி அதில் போய் அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இது வந்து ஆக்சுவலாக நோட்டிஃபிகேஷனுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 50 கேள்விகள் கேட்போம். அதில் வந்து மேக்ஸிமமாக 100 மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். நெகட்டிவ் மார்க்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்கும். ஓகே, கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷில் இருக்கணும், ஹிந்தியில் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எஸ்எஸ்சி ப்ளஸ் ஐடிஐ, நம்ம டிப்ளமோவில் என்ன படிச்சிருக்கோமோ அதுதான் கேட்போம். இல்லைனா 12th ஸ்டாண்டர்ட் பெஸ்ட் தான் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 150 மார்க்குக்குங்க. டோட்டல் டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2.5 மணி நேரம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பேப்பர் 2 அப்படின்றதுக்கு 30 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஜென்ரல் அவேர்னஸும் இங்கிலீஷ் லாங்குவேஜும். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 75 மார்க்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு 75 மார்க் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் மக்களே நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஜாப். ஓகேங்களா? மறக்காமல் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.